நம்ம அவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருந்தேன். என்ன சொல்லிட்டா 23/4 24/4 23 தடவை சொல்லிட்டாரு. தேசத்தின் அதிபதி தமிழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. ஆயத்தமா இருந்தாரு இருந்தேன் சொல்றாரு. அவன் இருதயத்தின் நினைவை நான் அறிந்தேன் சொன்ன பாத்தீங்களா. மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ அவன் இதயத்தை பார்க்கிறான் பாத்தீங்களா. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மெஜாரிட்டி வந்துடும் நினைச்சுக்கிட்டு என்னன்னு நினைச்சேன்னு தெரியாது. நினைப்பாங்கல்ல. நம்ம காமராஜ் என்ன நினைப்பாரு, நம்ம முதலமைச்சரானா மக்களுக்கு நன்மை செய்யணும், நிறைய குளங்களை வெட்டணும், அணைக்கட்டு கட்டணும், தண்ணியை தேக்கணும், விவசாயத்தை பெருக்கணும், பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும், மருத்துவமனைகள் எல்லாத்தையும் எல்லாம் மருத்துவ வசதி கொடுக்கணும், அப்போ வேலைவாய்ப்பு கொடுக்கணும், எல்லாத்தையும் நினைப்பார் அவர். மற்ற அமைச்சர் அப்படிக்கண்டாக்குள்ள 10 ரூபா செலவழிச்சிருக்கோம், விடக்கூடாது, எப்படியாவது 100 ரூபாய் சம்பாதிச்சிடணும், நம்ம இந்த மச்ச வம்சம் கொடுத்தா இல்லை இதில் பிள்ளை அடிக்கணும், இல்லை